வணக்கம். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு கணவாய் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கணவாய் மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு தவால கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 3யும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெயில் பொரிய விடுங்க. இந்த 3மே சேர்ந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. இல்லை ரிங்காக கட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதை நம்ம வெங்காயத்து கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொதுவாக ஸ்குவிட்டில் இருந்தே நிறைய தண்ணீர் வரும். அதனால் இந்த தண்ணீர் வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, எரிப்புக்கு தேவையான அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 250 கிராம் ஸ்குவிட் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் சின்ன ஜீரக பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீனில் இருந்தே நிறைய தண்ணி வரதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் கிரேவியாக வைக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு கப் அளவில் தண்ணி இந்த மீனில் இருந்தே வந்திருக்கிறது. இப்படியே நீங்கள் சிம்மில் மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா இது வறண்டு வர ஆரம்பிக்கும். இப்போது இது கூட நம்ம தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு தேங்காவை திருவி நீங்கள் மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பட்டு போல் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி திருப்பாக அரைச்சி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். கூடவே கொத்தமல்லி வாசனைக்கு போடுங்க. இந்த பொரியலுக்கு கொத்தமல்லி போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வரட்டிக்கலாம். தேங்காயிலிருந்து மணம் வர்ற அளவுக்கு நீங்கள் இதை வரட்டுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.